Hi friends, in this video we talk about the very sensitive topic. ஒரு பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, how to handle the rejection, இதை பற்றின ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் லைஃப்பை டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்ஃப் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் கெட் டிலே ஃப்ரம் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணுக்கு நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஷேம் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப 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 கஷ்டமாயிரும். மனசெல்லாம் வலிக்கும். ஒரு மூலையில் போய் உட்காந்து ஓன்னு அழுகணும்னு தோணும். அதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாமே காமன் தான். அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை பண்ணுங்கள், ஃபைன். ஆனால் அந்த லாஸ்ட் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இதுக்கு மேலே எந்த பொண்ணையும் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த ஒரு தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு மாறாக என்ன பண்ணணும்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு தியரிட்டிக்கலாக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு வீக்கான பர்சன் தான் நம்மளை ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூளையில் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. பட் ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன், என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட, அது என்னோட தப்பு இல்லை, அது உன்னோட தப்பு, என்ன மாதிரி ஒரு பர்சன் உனக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட்லேயே அவனை ஒரு ஹை வேல்யூ மென் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு அது உன்னோட லாஸ் அப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரிச்சுட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அவங்கள ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லிட்டீங்க, எனக்கு பிடிச்சது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்களுக்கு சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன் இல்லை உங்களோட ஆன்சர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடுவான். ஸோ அதுதான் ஒரு ஹை வேல்யூபிள் மென்னோட ஒரு பர்சனாலிட்டி. இந்த மாதிரியான ஒரு ஹை வேல்யூபிள் பர்சனாலிட்டிஸ் யாரையுமே ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ அப்படி ரிஜெக்ட் பண்ணினாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க அதை ரியலைஸ் பண்ணி இவங்களை எப்படியாவது நம்ம அட்டாச் பண்ணிக்கணும், நம்ம கூட சேர்த்திக்கணும், நம்மளை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுகளே இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு மென்டாலிட்டி மைண்டில் ஏற்றிக்கணும். நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் திங், நீங்கள் ஒரு ஹை வேல்யூபிள் மென் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பிலீவ் பண்ணால் மட்டுமே உங்களால் அந்த ஒரு ஹை வேல்யூபிள் பர்சனாக நீங்கள் உங்களால் வாழ முடியும். உங்களோட சரௌண்டிங்க்கும் நீங்கள் அந்த ஒரு தாட் ப்ராசஸை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்களை நம்புவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், அப்போ தான் இந்த உலகம் உங்களை நம்பும் அப்படிங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹை வேல்யூபிள் மென் அப்படிங்கிறத நினைங்க. நெக்ஸ்ட்டு, அந்த ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்கல, என்ன காரணத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். உங்களோட வே ஆஃப் பிஹேவியர் நல்லா இல்லையா, இல்லை உங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லையா, உங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் நல்லா இல்லையா, உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இல்லையா, உங்களோட இன்கம் நல்லா இல்லையா, உங்களோட பேக்ரவுண்ட், அதான் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இல்லையா, உங்களோட எஜுகேஷன் நல்லா இல்லையா, உங்களோட குவாலிஃபிகேஷன் நல்லா இல்லையா, இந்த மாதிரி எவ்வளவோ திங்ஸ் இருக்கும் உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம். அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க முன்னாடியே போய் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஈவன் தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணலாம். பட் அவங்களுக்காக அவங்கள நான் திரும்ப அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை தப்பில்லை, பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்க உங்களை மதிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிட்டீங்க, க்ரோத் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள அதுக்கப்புறம் டார்ச்சரே பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், உங்களுக்குன்னு
நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்குன்னு உங்களை பார்க்குறதுக்குன்னு எவ்வளவோ பொண்ணுங்க காத்திருக்காங்கங்கிறத நீங்கள் நினச்சிட்டு அடுத்த ஒரு பர்சனை தேடி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சனை தேடி நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். சும்மா அந்த ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ண பர்சன் பின்னாடியே போய் நாய் மாதிரி லோன்னு திரியாதீங்க, கெஞ்சாதீங்க. என்னை எப்படியாவது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினீங்கன்னா நீங்கள் ஹை வேல்யூபிள் மென்னாக நீங்கள் நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு லோ ரொம்ப லோவான ஒரு மென்னாக தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆவீங்க. ஸோ இதை மறக்காமல் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிள் தாங்க. நான் இங்கே சொன்ன இந்த 3 விஷயந்தான். 3 விஷயத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கும். நீங்கள் ஒரு ஹை வேல்யூபிள் மென். அந்த ஒரு ஹை வேல்யூபிள் மென் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காதீங்க. உங்களோட திறமையை வளர்த்திக்கோங்க. உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு மூளையில் போய் உட்காந்து அழுகாதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீ என்ன மிஸ் பண்ணிட்ட, அது உன்னோட லாஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வரும். அந்த ஆட்டிடியூட் உங்களோட லைஃப் லாங் வேறு லெவலில் உங்களை க்ரோத் பண்ணுறதுக்கு, இன்னும் எவ்வளவோ பேர் அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது வந்துன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறோம். Until then, bye from your friend ரஞ்சித்.